கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கல்வாரி சிலுவையில் பூத்த 7 பூக்கள் மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு என்ற 7 பூக்களில் 5வது பூ தவிப்பு என்ற வார்த்தையை பேசும்படியான பாக்கியத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சாத்தானோடு மகா போராட்டமாய் போராடி 3 மணி நேர காரியங்களுக்கு பின்னர் தான் வெற்றி கண்ட பின்புதான் நான் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்ல காரணம் என்ன? இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டவராய் கெத்செமனே தோட்டத்திலே 3 மணி நேரம் ஜெபித்த போது அவர் உடலில் இருந்து இரத்தம் வியர்வையாக வெளியேறியதால் தாகம் ஏற்பட்டது. இரண்டாவதாக, கெத்செமனே தோட்டத்திலிருந்து எருசலேம் நகருக்குள் சுமார் 1/2 மணி மைல் தூரம் நடந்து கொண்டு வரப்பட்டார். இதனால் தாகம் ஏற்பட்டது. அன்னா காய்பாவின் வீட்டிற்கு ஒரு கைதியை போல கொண்டு வரப்பட்டு அங்கே விசாரித்து காய்பாய் வீட்டில் சரீரத்தில் ஏற்பட்ட உபாதைகள் நிமித்தமாய் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. முள்முடி சூட்டப்பட்ட போதும் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதாவிற்கு வந்த போதும் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டார். இதனால் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. இயேசுவின் கை கால்களில் ஆணிகளால் அடையப்பட்டதால் அதிலிருந்து அதிகம் இரத்தம் வெளியேறப்பட்டு நாவு வறண்டு போய் தாகம் ஏற்பட்டது. இயேசு தாகமாய் இருக்க மேலே இருக்கிற 5 காரியங்களே நாம் சான்றாக காணப்படுகிறது. ஆனால் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் எப்படி இருந்திருக்கிறார்? ஆகாய விரிவிற்கு மேல் தண்ணீரை உண்டாக்கினவர், ஊற்று கண்களை திறந்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், ஜலத்தினால் உலகையே அழித்தவர், ஆகாரின் மகன் தாகத்தில் வாடிய போது துறவை காண்பித்து அவர் தாகத்தை போக்கினவர், வெட்டாந்தரையை தண்ணீர் தடமாகவும் கற்பாறையிலே தண்ணீர் வரவைத்த தேவன், 6 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக வழிநடத்தின போது அவர் தண்ணீரை கொடுத்து அவர்களை பராமரித்தவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு அதிகாரமும் மேன்மையும் உள்ள கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய தாகத்தை தானே தீர்க்க வல்லமை உள்ளவராய் இருந்த போதிலும் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். ஏன்? லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனம் முதல் 42வது வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் போது இங்கே 2 விதமான தாகத்தை அவர் கூறுகிறார். முதலாவதாக ஆவிக்குரிய தாகம், இரண்டாவதாக சரீர தாகம், உலக பிரகாரமான தாகம். ஆவிக்குரிய தாகத்துக்கு அதிகாரமாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு தன்னுடைய இல்லத்தில் வந்தபோது மரியாள் தன் வேலைகளை விடவும் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுத்தாள். இயேசுவின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க அவர் மிகவும் ஆசையாக இருந்தாள். அவருடைய வார்த்தைகளை கேட்க அவர் நேரத்தை ஒதுக்கினாள். தாகமுள்ள இருதயத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை கேட்டதனால் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசுவின் வார்த்தைக்கு முக்கிய இடம் கொடுத்திருந்தால் நாமும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நிலையான ஆசீர்வாதத்தை இதன் மூலமாய் பெற்றுக்கொண்டாள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது உலக பிரகாரமான தாகம். லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் பார்க்கும்போது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இங்கே குறிப்பிட்ட தாகம் உலக பிரகாரமான தாகம். மார்த்தாளும் மரியாளும் ஒரே வீட்டில் இருந்திருந்தாலும் மார்த்தாள் உலக பிரகாரமான தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாள். மரியாளோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு முன்னிடம் கொடுத்து அவள் தேவனை விட்டு விலகி சென்றாள். அப்போ கூட அவள் கேட்குறான், ஏசப்பா, என் சகோதரி உங்களிடத்தில் இருக்காரு, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது தேவன் சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. இன்றைய காலகட்டத்தில் நாம் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம், நம்முடைய படிப்பு, வேலை, பணம், பதவி அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம உலகத்தின் பின்னால தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் அது எல்லாமே நம்மட்ட இருந்து ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆவிக்குரிய தாகத்தோடு வாழும்போது அநேக மேன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மார்த்தாளா இருக்கிறோமா, மரியாளா இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஒரு தினம் ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 46வது வசனங்களை வாசிக்கும்போது, கிறிஸ்து மகிமை பொருந்தியவராய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது நம்மை ஆடுகளுக்கு ஈடாக ஒப்பிட்டு வெள்ளாடு செம்மறியாடு என்று 2 ஆடுகளாக பிரிக்கிறார். வெள்ளாடு அதை தனது இடது பக்கத்தில் நிறுத்துகிறார், செம்மறி ஆடுகளை அவர் வலது பக்கத்தில் நிறுத்துகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கும்போது, தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும்போது, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போய் அக்கினியில் போங்கள் என்று சொல்கிறார். வெள்ளாடுகளோட நேச்சர் யூஸ்வலாக நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதுங்க, தேவனை விட்டு பின்வாங்கி செல்கிற ஒரு இதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். செம்மறி ஆடுகள் அப்படி இல்லை, அது தேவனுக்கும் அதோட மேய்ப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால தேவன் அவ்வாறாக ஒப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? வெள்ளாடுகளா இந்த உலகத்தின் தாகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனை பின்பற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் நாமும் ஆவிக்குரிய தாகம் கொண்ட மரியாளை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பங்கை பெற்று கர்த்தரின் ஆடுகளாய் வளர்ந்து வெற்றி பெற்று கிருபையாய் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாகவும் இந்த வார்த்தைகளின் மூலமாகவும் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.